ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லாவண்யா விஷயம்ல என்னன்னா, யுகாவுக்கு 9 மாசத்துல இருந்து நான் கொடுக்குற சத்து மாவை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பேக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ராகி, கம்பு, சோளம், பாதாம், பிஸ்தா, பச்சைப்பயிறு, பார்லி, சுண்டல் இந்த மாதிரி வந்துட்டு 16 வகையான பொருட்கள் இருக்குங்க. இது எல்லாமே வந்துட்டு அவங்களே க்ளீன் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணா இன்னொரு க்ளீன் பண்ணி சத்து மாவு செய்யறது ரொம்ப ஈஸிங்க. பேக்கெட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து தனித்தனியாக வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா போதுங்க. நான் இது கூடயே கொஞ்சம் வால்நட், மக்கானா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்ஸ் சேர்த்திக்கிறேங்க. வறுத்த எல்லா பொருளையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு வீட்டில் இருக்க மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் ராகி, கம்பு எல்லாமே இருக்கிறங்கேட்டு எல்லா விதமான சத்துமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேங்க. எனக்கு இந்த சம்பளத்தில் இவ்வளோ வந்திருக்கு. இந்த கஞ்சி செய்யறதுமே ரொம்ப ஈஸிங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துருக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சத்து மாவு கஞ்சி திக்காகி பாத்திரத்தில் படாமல் இந்த பக்குவத்துக்கு வருங்க. இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.